கஜா டிவி பார்வையாளர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதோடு 133வது அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டும் இன்று 2 இடத்தில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு இந்திய கூட்டணிக்காக பிரச்சார பயணங்கள் மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே கடந்த மாதத்தில் மார்ச் 3ஆம் தேதி அன்றைக்கு நாங்கள் இந்திய கூட்டணிக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்கள் பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக நாங்கள் நல்குகிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கின்றோம். அதோடு எங்களோடு சார்ந்த திராவிட இயக்கங்களும் பல மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த இந்திய கூட்டணிக்கு ஆதரவும் பிரச்சாரமும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து விதமான அரசியலுடைய உள்கிடப்புகளை பற்றி பேசுவதற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய கூட்டணிக்கு உங்களோட ஆதரவுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில் இந்த ஆதரவை கொடுக்குறீங்க? இந்திய கூட்டணிக்கு எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்கேன் என்று நீங்கள் கேட்டதுக்கு, இந்த நாட்டில் இதற்கு முன்பதாக இப்போது நடந்து கொண்டிருந்த ஆட்சியினால் நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் முற்றிலுமாய் எடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. அதோடு இந்திய கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பது எதற்கென்றால், வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பிள்ளைகள் இவங்க நம்ம நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் வாழணும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஜனநாயகம் மிகவும் கேலிக்கூத்தாய் மாறிக்கொண்டிருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இனி ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்னா இந்திய கூட்டணி இந்த நாட்டில் ஒன்றாக நின்று அரசியல் சாசனத்தை பின்பற்றினால் ஒழிய இங்கு அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியாது. அதற்காக தான் நாங்கள் இந்திய கூட்டணிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறோம், ஆதரவையும் கொடுத்துருக்கிறோம். இந்திய கூட்டணி கொடுத்துருக்க தேர்தல் வாக்குறுதிகள் அது அடிப்படை மக்களுக்கு எந்த விதத்தில் நன்மை பயக்கும், அது பற்றின உங்கள் கருத்து எதுவும் இருக்குதா? இந்திய கூட்டணி அறிவித்திருக்கிறதான தேர்தல் வாக்குறுதி என்பது தெள்ளந்தெளிவாக ஒரு ஆளாக கொடுக்கவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் கேரளாவிலிருந்து வெற்றி பெற்ற ராகுல் காந்தி அவர்களும், காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய சோனியா காந்தி அவர்களும், இப்பொழுது இருக்கிற காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது அத்தனையும் 100க்கு 100 நம்பக்கூடிய தன்மைக்கான தேர்தல் அறிக்கையாக தான் இருக்கிறது. அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, வருடத்திற்கு ஏழை எளிய பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு. மோடி அரசாங்கம் நான் 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டில் நான் போட்டு தருவேன்னு சொன்ன மாதிரி ஒன்றும் சொல்லலை, அது கிடைக்கவும் இல்லை. ஆனால் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் போட்டு நாங்கள் ஏழை எளிய, எனக்கு தோணுது ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு தான் அந்த இது கொடுப்பாங்க என்கிறதும் எனக்கு தோணுது. அதே போதும் என்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, அவங்க தேர்தல் அறிக்கையில் நீட்டு நுழைவுத் தேர்வு என்பது அந்தந்த மாநிலங்கள் ஒத்துக்கொண்டால் ஒழிய நீங்கள் புறக்கணிச்சா புறக்கணிச்சிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடு இந்திய கூட்டணியில் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் ஒருபோதுமே மாநில உரிமைகளை நாங்கள் பறிக்கிறதாக இல்லை அப்படின்னு சொல்லி திட்டந்தெளிவாக அவங்க பேசியிருக்காங்க. இன்னும் என்னன்னா, நாங்கள் சாதிய ரீதியில் நாங்கள் கணக்கெடுப்பு நடத்துவோம். இந்த சாதிய ரீதியில் கணக்கெடுப்பு நடத்தும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நாட்டில் எத்தனை சாதிகள், நாங்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆனாலும் வளர்ச்சி நிலையை அறிவதற்கு சாதி ரீதியாக கணக்கு எடுப்பது அது மிகவும் மிகவும் நல்லது. அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். அப்படி என்கிற அடிப்படையில் அந்த தேர்தல் வாக்குறுதி மிகவும் ரொம்ப எளிதாக இருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்தவும் முடியுங்கிறது எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. உங்களை சில மாதங்களுக்கு முன்பு வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க. அதுக்கூட காரணம் என்ன? ஏன் உங்களை வீட்டு சிறையில் வைக்கிற அளவுக்கு நீங்கள்
அந்த நிர்பந்தம் ஆக்கப்பட்டாங்க? ஏன்னா நீங்கள் வந்து தொழிலாளர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு போராளியாகவும் இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை ஏன் வீட்டு சிறையில் வச்சாங்க? என்ன காரணத்துக்காக? வீட்டு சிறையில் வைக்க காரணம் என்னன்னா, 2014 மே 26ஆம் தேதி இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்ற மோடி அவர்கள், நான் கோயில்களை கட்டுவதை விட கழிவறையை கட்டுவதை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் என்னைக்கு இந்த ஆட்சி பீடத்தில் ஏறினாரோ அன்னையிலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்துத்துவாவுக்கு முன்னுரிமை கொடுத்து வராங்க. இந்துத்துவாக்குன்னு சொன்னால் இந்து மக்களுக்காக இல்லை, இந்து மதத்தில் இருக்கிற மக்களுக்காக அப்படியெல்லாம் கிடையாது. இந்துத்துவாக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ராமன், விஷ்ணு, பிரம்மன் இதெல்லாம் பார்ப்பனர்களுடைய கடவுள்கள். அப்போ அந்த பார்ப்பனர்களுக்காக தான் இவர் வந்து முழுக்க முழுக்க உழைத்து அவர்களுக்காக கோயிலை கட்டி அவர்களுக்காக தான் அவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பார்ப்பனர்களுக்காக தான் உழைத்திருக்கார். ஒரு சில்லி காசு கூட மக்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு, மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இவர் இந்த கழிவறை கட்டுவேன்னு சொன்னவர் அதை கைவிட்டுக்கிட்டு இந்த கோயிலை எதுக்கு கட்டுறாரு? அது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கோயிலை எதுக்கு கட்டணும்? இது மதத்தை சார்ந்த ஒரு கோயிலை கட்டுவதும் ஒரு பொதுவான எல்லா மக்களும் போய் கருவறையில் ஏறக்கூடிய அளவுக்கு கட்டியிருந்தால் ஓகே. இது வந்து மிகவும் அந்த பார்ப்பனர்கள் பயன்படக்கூடிய, அவங்க தான் கருவறையில் போய் இந்த ஏழை மக்கள் கொண்டு போடக்கூடிய காசுகளை திருடக்கூடிய அளவுக்கு தான் அந்த கோயிலை கட்டியிருக்கு. அந்த கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். என்ன எதிர்ப்பு தெரிவித்தோம்? நீங்கள் எங்கள் கோயிலை கட்டுங்க, நாங்கள் வந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் நாங்கள் வந்து மௌனம் இருந்து மௌன விரதம் எடுப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு துக்க நாளாக அதை அனுசரிக்கணும்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுத்தோம். அதனால் எங்களை உளவுத்துறைகளில் ரிப்போர்ட்டை போட்டு அவங்க வீட்டு சிறையில் எங்களை வச்சுருந்தாங்க. நாங்கள் வீட்டு சிறையில் எங்களை வைக்கலைன்னா நாங்கள் வந்து இந்த கோயிலை திறக்கிறதுக்கு விட மாட்டோம், ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்தணும்னு சொல்லி மோடியினுடைய குரூப்பு, அவங்களுடைய அந்த ஆட்கள் பயந்து தான் எங்களை காவல்துறையை வச்சு அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர விடாமல் நம்ம வீட்டு காவலில் வச்சாங்க. பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கேன் அந்த சிஏ, அதை பற்றின உங்கள் கருத்து வெளிப்பாடு. சிஏன்னா அது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட். அது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது அது அந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை குறிக்கிறது. ஏற்றத்தாழ்வை குறித்து அந்த சிஏஏ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பிரித்தாளும் ஒரு தன்மையை உருவாக்குறாங்க. பிரித்தாளும் தன்மையை உருவாக்கி இனி இவன் தான் வாழணும், மற்றவன் வாழக்கூடாது. குறிப்பாக நம்ம அஸ்ஸாமில் பார்த்தோம், பல மாநிலத்துகளில் எல்லாம் பார்த்தோம். அங்கே இருந்த அந்த இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இவங்களெல்லாம் பிரித்து அங்கே பிரச்சனை பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துருக்காங்க. அப்போ இந்த சிஏ கொண்டு வந்ததுனால, அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால நாங்கள் அமுல்படுத்த போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இதை அங்கே இருந்த ஆர்எஸ்எஸ் கயவர்கள், அதாவது இந்துத்துவவாதிகள், இந்து மக்கள் இல்லை, அங்கே இருந்த ஆர்எஸ்எஸ் கயவர்கள் அந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சீக்கியர்களையும் இவர்களெல்லாம் எகிரி அவங்க காயப்படுத்தி இவங்க வன்முறை ஆட்டம் ஆடினாங்க. இதனால் இந்த சிஏ வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். இதோடு சேர்ந்து அவங்க என்ஆர்சியும் கொண்டு வருவாங்க. என்ஆர்சியை கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்நாள் இங்கே தான் இருக்கணும், ஓட்டு உரிமை அவனுக்கு கிடையாது. 1ஆம் தரம் பார்ப்பனர்கள், 2ஆம் தரம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், 3ஆம் தரம் 4ஆம் தரம் அப்படி தரம் பிரித்து இவர்களுக்கு இங்கே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உரிமை இல்லாத அளவுக்கு பார்ப்பனர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக மாற்றுவார்கள். இதுதான் தற்போது இந்த மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி மக்களுக்கு எந்த வகையில் நன்மை பயத்துட்டு வருது? அதை பற்றின மக்கள் உங்கள்கிட்ட கூறின கருத்துக்கள் எதுவும் இருக்கிறதா? மக்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எந்த இடத்துல வேணாலும், இதுவரையிலையுமே இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, ஒரு இலவச பேருந்து எங்களுக்கு விட்டுருக்கு, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதன் அடுத்து ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இனாமாக அவங்க அரசு வந்து உதவி செய்து, இது எண்ணற்ற கதைகள், எண்ணற்ற வேலைகள் அதில் இருக்குது. பாலுக்கு விலை குறைத்தது, இப்படி எண்ணற்ற அந்த அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை அவங்க அந்த செயல்படுத்தியிருக்காங்க. இது பெண்கள் வந்து வரவேற்கிறாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடை
முற்றிலுமாக நாங்கள் பெருக வைப்போம் என்று சொல்லி இன்னும் அவங்க பண்ணி பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசினுடைய நடவடிக்கை ஓரளவு எங்களுடைய பார்வையில் ஒரு 80 விழுக்காடு நேர்மையாக இருக்கிறது. 2024 இந்த பொது தேர்தல் மக்கள் தங்களுக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக கருதிட்டுருக்காங்க. இதில் மக்கள் விழிப்புணர்வாக செயல்படுவதற்கு உங்கள் பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக உங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் எதன் அடிப்படையில் அமையும்? எங்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கிறது இந்த 2024 தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு முக்கியமான ஒரு தருணம். இது காரணம், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த மக்கள் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் விட்டு வேலை செய்த காசு செம்மையாக மக்கள் மத்தியில் வரல, வேலைகள் குறைவு, வீடுகளில் தரித்திரம், இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த நாட்டில் வந்திருக்கு. அப்போது இந்த 2024 தேர்தல் வரும்போது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு எண்ணம் அனைத்து மக்கள் மத்தியிலேயும் இருக்கிறது. எல்லா மக்கள், பாஜக மக்கள் மத்தியிலையும் அந்த இது இருக்கிறது. ஆனால் அவங்க வெளிப்படையாக என்ன செய்யலை, நாங்கள் இதிலே இருந்துக்கிட்டு எப்படி நாங்கள் இவங்களுக்கு எதிர்த்து பேசுகிறது. ஆனால் அவங்க எல்லாரும் பாஜகவுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. அது இன்னொரு பக்கம். எங்களுடைய அந்த பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கான அந்த விஷயம் என்னன்னா, பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பில் தொழிலாளர்களுக்கு, ஒட்டுமொத்த இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு பொருளாதாரம் வேண்டும். அதற்கு குறிப்பாக வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்து பெருகிட்டே இருக்காங்க. பெருகும்போது இங்குள்ள தொழிலாளர்களுக்கு வேலை பற்றாக்குறை வருகிறது. நாங்கள் வந்து இப்போ வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை. இங்கே உள்ள தொழிலாளர்கள் அங்கே வட இந்தியாவில் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் வட இந்தியாவில் உள்ள தொழிலாளர்களை இங்கே உள்ள முதலாளிகள் காசு கொடுத்து, புரோக்கர் பீஸு கொடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து அடிமை வேலையாக தொழிலாளிகளை மாற்றிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அடுத்து அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தின்படி 8 மணி நேர வேலை இந்த நாட்டில் கட்டாயம் இருக்குது. அந்த 8 மணி நேர வேலைக்கு இவங்க எதிர்த்து 12 மணி நேரம் 14 மணி நேரமாக அந்த வேலை நேரத்தை கூட்டுகிறார்கள். அப்போ கூட்டும்போது என்ன நடக்குதுன்னா, வட இந்திய மக்கள் தான் அந்த வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க இங்கே வந்தாச்சுன்னா அடுத்த நாடு, அடுத்த மாநிலம், இவங்களுக்கு வேறு எதையும் பார்க்க வேண்டாம். மற்ற சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு, திருமணம், ஒரு இறந்த வீடு அல்லது இன்னொரு விசேஷமான ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொந்த பந்தம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறவங்கள மாதிரி பார்க்க முடியாது. அவங்க 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கார்ப்பரேட்டுகள், முதலாளிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாயம் நீ இங்கே 14 மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரமாவது வேலை செய்தே ஆக வேண்டும். அப்படியெல்லாம் இந்த நாட்டில் வேலை செய்ய முடியாது. ஒரு நாள் 24 மணி நேரம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் அவருடைய சொந்த வேலைகளை பார்க்கணும். இது பார்க்க முடியலைன்னா எப்படி இந்த தொழிலாளி எப்படி இந்த நாட்டில் வாழ முடியும்? அப்போ முதலாளியாகவே இருப்பான், இவன் பிச்சைக்காரனாகவே இருக்கணும் என்கிறதான எண்ணமா? அதை நாங்கள் முற்றிலுமாக வெறுக்கிறோம். இந்திய கூட்டணிக்கு இந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்க தான் போகிறோம். ஏன்னா இதோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசு ஊழியக்காரர்கள் இருக்காங்களே, அரசு ஊழியர்காரங்களுக்கு 58 வயது அந்த ஓய்வூதியத்தை 60 வயதாக உயர்த்தி எடப்பாடி ஆட்சியிலே ஒரு அயோக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுனால 58 வயதான அந்த ஓய்வூதியத்தை 60ஆக உயர்த்தியதால் இந்த ஏழை எளிய படித்த பட்டதாரி ஏழை எளிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையப்படுகிறது. அதோடு விட்டுவிடலை. இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை கொண்டு வந்து மற்ற சின்ன சின்ன கூலிகளை கொடுத்து அவங்களுக்கு செப்பரேட் வேலை பார்க்குறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா வேலை வாங்குகிறாங்க. அப்போ இங்கே படிச்சுக்கிட்டு இருக்க ஏழைகளுக்கு அந்த ஏழை இளைஞர்களுக்கு என்ன வேலை? அதனால் எங்களுடைய பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக ஏற்கனவே எத்தனையோ கோரிக்கைகள் நாங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கும் கடந்த பாஜக அரசுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சோம், இது வச்சுருக்கிறோம், கடிதங்களை போட்டிருக்கோம். ஆனால் இதுவரையிலேயே அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக தொழிலாளர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுப்பதும், அவர்களை பொருளாதார ரீதியில் அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வரதிலையும் இந்திய கூட்டணி வெற்றி பெறுமானால் இதை நாங்கள் ஆணித்தரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் இதற்காக போராடுவோம். தமிழ்நாட்டில் பாரத பிரதமர் வருகை
வந்து கொண்டிருக்கிறார். அதாவது மாத கா 1 மாதம் இடைவெளி விட்டு வந்து கொண்டிருக்கிறார். இது வந்து வளர்ச்சிக்கான ஒரு ஒரு வருகையா? இத குறித்த உங்களோட கருத்து என்ன? இது சொல்லப்போனால் ரொம்ப சிரிக்க வேண்டிய கதை. அவர் வட இந்தியாவில் இப்போ ஹரியானாவில் நேற்று முந்தின தினத்தில் வந்து பாஜக வேட்பாளர் போகும்போது கல்லெடுத்து எறிஞ்சாங்க, பின்னாடி போய் மிதிச்சாங்க, ஏதோ அவங்க வேட்பாளர்களை விரட்டி விரட்டி அடித்தாங்க. இங்கேயும் நாகர்கோவிலையும் அதுதான் நடந்திருக்கு. ராதாகிருஷ்ணனை வந்து விரட்டியிருக்காங்க. இதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பதற்றத்தை மாற்றுவதற்காக மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டு வரல. அவர் தமிழ்நாட்டு வாரது எதற்குன்னா, வட இந்தியாவில் இப்போ வந்து அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. எதிர்ப்பு இருக்கிறதுனால இதுவரையிலேயும் தமிழ்நாடு நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, நாமளாவது போய் ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து பார்ப்பனர்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசியாக இருப்போன்னு தான் அவர் பார்த்து தான் இங்கே தமிழ்நாட்டு வராரு. அதனால் ஜனநாயக அடிப்படையில் அவர் இங்கே வாரதே கிடையாது. அதுதான் அவருடைய அரசியல் பயணம். இந்த அரசியல் பயணம் அப்படி அவர் மக்கள் மீது பற்று உண்டனால் தூத்துக்குடி அழிவுக்கு வந்திருக்கணுமே, இந்த கஜா புயலுக்கு வந்திருக்கணுமே, ஓகி புயலுக்கு வந்திருக்கணுமே. சரி, ஓகி புயலுக்கு கூட வரலன்னாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு எத்தனை நிஷா புயல் வந்தது, எத்தனையோ பேரழிவு ஒரு இடத்துல கூட வந்து பார்க்கலையே. எத்தனையோ லட்சக்கணக்கான ஏழை மக்கள் போய் உதவுனாங்க. சின்ன சின்ன அமைப்புகள் போய் 1000, 500, 100 கொடுத்து உதவுனாங்களே. சோறுகள் மற்ற சில தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து உதவுனாங்களே. ஆனால் இந்த அம்மா நிதி மந்திரியாக இருக்கிறவங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி இருந்திருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள கூட கொடுத்ததாக நான் எல்லாம் பார்க்கவே இல்லை. கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் கொடுத்ததாக எனக்கு தெரியலை. 2024 தேர்தல் இங்கே நடக்கப் போகிறது. இனி ஒரு 5 நாட்கள் தான் இருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி அன்றைக்கு இங்கு தேர்தல். அதையும் கூட நாங்கள் ஒரு கேள்வி வச்சுருக்கிறோம். டிஜிட்டல் இந்தியாவில் 19ஆம் தேதி ஏப்ரலில் நடக்கக்கூடிய தேர்தல் அந்த வாக்குப்பெட்டிகளை ஏறத்தாழ 45 நாள்களுக்கு மேலாக அதை ஒரு என்ன சொல்கிறது, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ட்ரெயினில் சொல்லுவாங்க, தொடர் வண்டியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அது மாதிரி இந்த வாக்கு போட்ட பெட்டிகளை டிஜிட்டல் இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இந்தியா அடிப்படையில் ஒரே நாளில் ஓட்டு நடத்தி மறுநாளைக்கு எண்ண முடியாதா? ஆனால் இவ்வளவு பெரிய அயோக்கியங்கள் இந்த நாட்டில் நடக்கிறதுனால எங்கள் பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக பல மாவட்டங்களில் எங்களுடைய இணை அமைப்பான தோழர் உதயகுமார், ரவி, இவர்களெல்லாம் என்ன தொழிலாளர் சங்கங்கள், விவசாய அணிகள், இவங்கெல்லாம் பல மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு 100% தோய்வு இந்த நாட்டில் வந்திருக்கிறது, அழிவு வந்திருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எல்லோரும் 100% நீங்கள் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஓட்டு போடணும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அரசாங்கத்துக்கிட்ட. அரசாங்கத்தில் கேள்வி கேட்ட அரசாங்கம் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு 100க்கு 100 நீங்கள் வாக்களிக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை போய் சந்திச்சிருக்கிறோம். சந்தித்து அது எல்லா பொதுமக்களும் இல்லை, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய சில லீடர்ஸுகளை, சில தலைவர்களை சந்தித்து நீங்கள் இந்த மக்களை நீங்கள் கேன்வாஸ் பண்ணுங்கள், இந்த மக்கள்கிட்ட பேசுங்க. நாங்கள் எல்லாம் மற்ற கட்சிகள் பணம் கொடுத்து பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் ஏழை கட்சிகள். ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு, தொழிலாளி வர்க்கங்கள் நிலைநிற்பதற்கு, முதலாளி வர்க்கங்களை நாங்கள் நெருக்குவதற்காக இல்லை, தொழிலாளி வர்க்கங்களை நிலைநிறுத்துவதற்கு, அவர்கள் அழியாமல் இருப்பதற்கு எங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதிலும் எங்களுக்கு தெரிந்த ஆட்களை வைத்தும் நாங்களுமாக பிரச்சாரம் பண்ணி இதில் ஒரு 100க்கு 100 ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகின்ற அளவில் நாங்கள் இங்கே ஒரு தேர்தல் களமாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட தொடர்ந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஆட்களை இன்றைக்கு சந்தித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். நீங்கள் வாக்களிக்க வேண்டும், யாரும் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது, நோட்டாவுக்கும் போடக்கூடாது, 100க்கு 100 நீங்கள் வாக்களிக்க வேண்டும், தொழிலாளருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் பேசிக்கிட்டு வரோம். இந்நாளுக்கு ஓட்டு கொடுக்காதே என்று சொல்லவில்லை, கொடு என்று சொல்லவில்லை. நீ அழியாமல் இருப்பதற்கு, உன்னுடைய இளம் தலைமுறைகள் இந்த மண்ணில் நிற்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாக்களியுங்கள்.
எந்த ஆளுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் இந்திய கூட்டணிக்கு நாங்கள் உழைக்கிறோம். நீங்களும் இந்திய கூட்டணிக்கு வாக்கு கொடுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். இதன் அடிப்படையிலே எங்களுடைய பிரச்சாரம் மேற்கொண்டும் நாங்கள் இதை கொண்டு போக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த பணியை நாங்கள் செய்வதற்கு நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் பி. நீதியரசன், பெரியார் தொழிலாளர் கழகம். நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.